அடே யாராவது தூக்கி போட்டது இத? யாராவது? லெட்டரா? இது என்ன மரண்டா புதுசா இருக்கு? காலங்காத்தால யாரு கால் பண்றது? ஹலோ வேக், குட் மார்னிங் பாஸ். 1000 வருஷம் பழமையான மரம் உன் ஏரியாவுல இருக்கதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு. அதை எனக்கு உடனே வெட்டி அனுப்பு. என்ன சொன்னீங்க? அது மரம், அது ஒரு யூ ட்ரீ. இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப பழமையான மரம். எனக்கு அது கண்டிப்பா வேணும். அவ்வளோ வயசான மரமா? அதை எதுக்காக நீங்க கேக்குறீங்க? அது கிடைச்சா நிறைய பணம் கிடைக்கும். அது உனக்கு தெரியுமா? ஒழுங்கா அந்த மரத்தை வெட்டி என் கையில கொடு. ஞாபகம் இருக்கட்டும், அந்த மரம் மொத்தமா எனக்கு வேணும். அதுக்கான எந்த டேமேஜும் இருக்க கூடாது. அதுல சின்ன கீறல் கூட விழக்கூடாது. என்ன விளையாடுறீங்களா பாஸ் நீங்க? இத மட்டும் நீ நல்லபடியா முடிச்சிட்ட, அதுக்கப்புறம் ஒரு ப்ரமோஷன் காத்திருக்கு. ஆனா பாஸ் ஒரு நிமிஷம், டேமேஜ் பண்ணாம மரத்தை வெட்டணுமா? அது எப்படிடா முடியும்? அப்படி வெட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஒரு நிமிஷம், வேர் ஹவுஸ்ல இருக்கிற கிரேனை உபயோகப்படுத்த வேண்டியதுதான். அதை எப்படியாவது வெட்டி முடிச்சிடலாம். அப்படின்னா ப்ரமோஷனுக்கு ரெடி தான். டேய் அண்ணா, இந்த ட்ரக்ல என்னடா வித்தியாசமா ஒரு ஊக்கு தொங்குது? என்னமாடா உனக்கு புரியல? அது மரத்தை எடுத்துட்டு போவதா? அது அது இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். இதோ இங்க இருக்கு. அடடா, நீ எனக்கு கிடைச்சிட்ட. இதுல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு தெரியலையே. ஆனா இதுக்கு இவ்வளவு விலை மதிப்புன்னா இந்த இடத்துல மரம் வெட்டக்கூடாதா? அடடா, நான் எங்க வெட்ட போறேன்? நான் இதை எடுத்துக்கிட்டு போக போறேன். ஆனா என்ன விஷயம்னா, இந்த மரத்தை நாமளே வெளியில வித்துட்டோம்னா அம்புட்டு காசையும் நாமளே ஆட்டையை போட்டு போடலாமே. அந்த பொக்க பாசுக்கு எப்படி தெரிய போகுது? சூப்பரா, இந்த மரத்தை அவன் கண்டே பிடிக்கலன்னு சொல்லிடலாம். எவுக்கு நீ அறிவாளி தான்டா. நான் இப்போ பணக்காரனாக போறேன். முதல்ல வழியை சரி பண்ணணும். இப்ப சமத்து புள்ளையா என்கிட்ட வந்துரு. மரத்தை எல்லாம் நாம அசால்ட்டா தூக்குவோம்ல. தூக்கிட்டோம்ல. அவன் அந்த மரத்தை அப்படியே எடுத்துட்டான். டே அண்ணா, இந்த மாதிரி மரத்தை நீங்க பார்த்துருக்கியா என்ன? அது என்ன மரம்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவு பழம் இருக்கு பாரு. ஹே டப்ளு, நீ எப்ப பாரு சாப்பிடறதுலயே இருக்க. அங்க கொஞ்சம் பாரு. இல்ல இல்ல, மரத்தை பார்க்க புதுசா இருக்கேன்னு கேட்டேன். அது நீ சரியா தாண்டா சொல்ற. நானும் இந்த மரத்தை பார்த்ததில்ல. வித்தியாசமானதா இருக்கும். நிஜமாவா? அப்புறம் லாகர் விக்க அதை எடுக்க விடவே கூடாது. சரியா சொன்ன. அவனை தடுக்கலாமா? வாட தம்பி. என்னோட வேலை முடிஞ்சுது. இந்த குண்டையை துரத்திட்டு வராங்க. வண்டியை நிறுத்து. என் ட்ரக்கை விட்டு வெளியே போடா. உன்னால முடியலன்னா நான் உதவி செய்யட்டுமாடா? விட மாட்டேன். வண்டியை ஒழுங்கா இப்பவே நிறுத்திடுறா. நிறுத்திட்டா போச்சு. டாடா பாய் பாய். உன்னை சும்மா விட மாட்டான் வேக். ஹோய் டப்ளு, ஹே டப்ளு, உனக்கு ஒன்னும் ஆகலையே. அண்ணா, எனக்கு ஒரு பழம் கிடைச்சது. நான் கோடீஸ்வரனாக போறேனே. ஹலோ வேக், மரத்தை வெட்டியே இல்லையா? என்னால காத்துட்டு இருக்க முடியாது. இந்த மரம் நம்ம கம்பெனிக்கு ரொம்பவே முக்கியமானது. நாம திரும்பவும் ஃபார்முக்கு வரதுக்கு இந்த மரம் தான் ஒரே வழி.
ஹலோ பாஸ், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்லையே. விக், ஒண்ணுமே கேட்கலையா என்ன பாஸ்? பேசிட்டு ஹலோ, இருக்க? உனக்கு லைன்லயா இருக்கீங்க பைத்தியம் பாஸ்? பிடிச்சிருச்சா? விக், பெருசா வந்துட்டா என்னைய மிரட்டுறதுக்கு. இன்னையில இருந்து இந்த விக்கு எனக்காக மட்டும் தான்டா பிசினஸ் பண்ண போறான். ஒரு நிமிஷம், இந்த மரம் நிஜமாவே ஒர்த்து தானா? அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டோமோ? ஒன்னும் புரியலையே. சரி, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த மரத்தை வித்தோம்னா என்னது, இந்த இன்ஜின் உடஞ்சு போச்சா? எவ்வளவு சீக்கிரம் நான் இதை சரி பண்றேனோ அவ்வளவு சீக்கிரமா பணக்காரன் ஆயிடுவேன். டேய் அண்ணா அவன் ஓடிட்டானோ? சத்தம் போடாதடா. அவன் இங்கதான் இருக்கான். வாடா, என் பின்னாடியே வா. நல்ல வேலை முடிஞ்சுதுடா. என்னடா நடக்குது இங்க? என்னால மூச்சே விட முடியலையே. என்ன ஆச்சு? இங்க இருந்த மரம் எங்க? எங்கடா போச்சு அது? அடே நீங்களாடா? எப்ப பாரு என்னையே தொலை பண்றீங்கடா நீங்க. உங்க ரெண்டு பேருக்கு அப்படி என்ன தாண்டா பிரச்சனை? டேய் அண்ணா அவன் நம்மள போத்துட்டான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, விடுறா தம்பி. அடே, நான் ஒரு பயங்கரமான வில்லங்கிறத நீங்க மறந்துட்டீங்களாடா? அடே, உங்களால தப்பிக்கவே முடியாதுடா. லோகத்துக்கு வரோம். சீக்கிரம் வாடா. என்னைய விட வேகமா போயிடுவீங்களாடா? இது என்னோட சுதந்திரத்துக்கான போராட்டம்டா. ஹே டப்ளு, நல்லா எரிக்க பிடிச்சுக்கடா. என்னால முடியலடா அண்ணா. அங்க போறடா. ஆ ஆ ஆ பாத்து, இது ரொம்ப மோசமான கனவு. இப்ப பாருங்கடா, இன்னமும் ஜாலியா இருக்கும். காப்பாத்துடா அண்ணா. இறக்கி பிடிச்சுக்கடா தம்பி. அச்சச்சோ. ஒரு வழியா பிரச்சனை இதோட முடிஞ்சிடுச்சு. என்னடா ஆச்சு? உடஞ்சு போச்சே. என்னடா ஆச்சு? என்னடா இது பறக்குது? இங்க இருந்து எப்படியாச்சும் கீழே இறங்கி ஆகணுமே. என்ன பண்றதுன்னே தெரியலையே. வண்டியில இப்ப கேஸ் ஊத்திட்டு போச்சே. உனக்கு தேவைதான். டப்ளு, வாடா, நாம போய் அந்த மரத்தை நட்டு வச்சுட்டு வரலாம். சரி. அந்த கரடிகளோட இம்சம் மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரத்துக்கு எப்பயோ பணக்காரனா இருப்பேன். ஹலோ, மரம் என்னாச்சு? இந்நேரம் எனக்கு அந்த மரத்தை கொடுத்துருக்கணும். ஓஹோ, நீங்களா பாசு? அவனுக்கு எதுவும் தெரியக்கூடாதுடா. நான் இந்த ஒட்டுமொத்த காடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். ஆனா அந்த மரத்தை எங்கேயுமே காணோம் பாசு. நிஜமாதான். அப்படின்னா உனக்கு கண்ணே தெரியலன்னு அர்த்தம். நான் உனக்கு மரத்தோட போட்டோவே அனுப்பி வச்சேன். ஆனா நீ பொய் சொல்ற. ஒழுங்கா கண்டுபிடி. ஆனா பாசு, நான் மரத்தை வெட்டுறவன். எனக்கு மரத்தை வெட்டுறதுக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாராச்சும் அனுப்பி வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. ஆமா, இது என்னமோ நல்ல ஐடியாவா இருக்கு. உன்னோட இடத்துல நான் வேற யாரையாவது போடலாம்னு யோசிக்கிறேன். இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன். என்ன விளையாடுறீங்களா நீங்க? பாஸ், இங்க பாருங்க பாஸ். மறுபடியும் என்னோட வேலை போச்சா? எல்லாமே அந்த குண்டன்களால வந்ததுதான்.